மேதகவி பிரபாகரன் அப்படின்றவர் என்ன தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைமை தளபதி. ஆயுத கையளிப்புன்றது வரும்போதே இங்க கன்சல்டேஷன் நடக்குது. யாரோட? கிட்டுவோட. நாம் தமிழர் கட்சியில நான் சொல்றதுதான் கொள்கை, நான் சொல்றதுதான் கட்சி. கட்சியினுடைய பொதுக்குழு இதெல்லாம் நான் தான் கூட்டணி, ஒரே சீமான் கூட்ட சொல்லல. எதுக்கு இதெல்லாம் அப்படின்றாரு. கூட்டாச்சுல நம்ம பேசுவோம் ஒரு 4 பேர் அவ்வளவுதான் அப்படின்றாரு. அல்ல அவங்கள இல்லங்க பேச விடணும். அதெல்லாம் வேண்டாம் ஐயா, நீங்க தீர்மானத்தை எழுதுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க, அப்புறம் நான் பேசுறேன், முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு போட்டோம், அவ்வளவுதான். அந்த புத்தகம் அவ்வளவு நல்லா எழுதப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா தமிழ் தேசியவாதிகளால் உருவாக்கப்பட்டது. அந்த ஆவணம் எல்லாம் போட்டு கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர்றோம். கலெக்ஷன் அப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் மேடையிலே ஆகுது. எனக்கு கார்ல ஏறி உட்காந்துட்டு நாங்க விடுதிக்கு திரும்பும் போது நான் சொல்றேன், ஐயா இதை வந்துட்டு வேகமா அதை வெளியிடணும் அப்படின்னு ஒண்ணு, அதை தூக்கி முதல்ல குப்பையில கொடுங்க. 7:30-8 மணி போல வெளியிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை ஆவணத்தை தூக்கி குப்பையில போடு. நாம சொல்றதுதான் கொள்கை, நாம பேசுறதுதான் கொள்கை, மற்றதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஏன் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. எல்லாமே நான் தான், இங்க எல்லாமே நான் தான், நான் சொல்றதுதான் கொள்கை. நான் ஒரு கட்சியில இருக்கும் போது நாம் தமிழர் ஆவணம், தமிழனுக்குன்ற ஒரு தனித்த கட்சி வேணும்னு நினைக்கக்கூடியவங்க ஓட்டு போடுவாங்க. சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க, தெரிஞ்சே ஓட்டு போடுவாங்க. கட்சிக்குள்ள இல்லைன்னா கட்சிக்கு வெளில ஓட்டு போடுவாங்க. என்னன்னா அப்படி ஒரு பிரின்சிபல், அதை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. சரியான கட்சி வரட்டும், அது வரைக்கும் சீமானுக்கு ஓட்டு போட்டு தொடப்போம். அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க யாரும் உள்ளலாம் வரமாட்டாங்க. காசு கூட கொடுப்பாங்க சீமானுக்கு. இன்னைக்கு அவர் எவ்வளவு வசதியா வாழறாரு. எங்க இருக்கு அவர் வருவாய்? சீமா அதுக்கு என்ன அர்த்தம்? சீமா எல்லாத்துக்கும் சீமான் சீமான் சீமானு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால இவரே எல்லாம் சொல்லுவாரு. அப்படி நான் வந்த ஜூன் மாசம் நான் வந்துட்டோன்னே எல்லாருமே மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் விவசாயத்துல எல்லாரும் அரசு ஊழியர். எவ்வளவு சம்பளத்துக்கு? பாஜக கிட்ட பக்கம் போக முடியல. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. எங்க கொள்கை பிரகடன மாநாடு. இந்த கொள்கை பிரகடனம் இந்த வார்த்தையெல்லாம் விஜய் மண்டையில ஏத்தி விட்டது நான் தான். அங்க நடக்கிறது கொள்கை பிரகடன மாநாடு, விக்கிரவாண்டியில் நடக்கிறது கொள்கை பிரகடன மாநாடு ஏத்தி விட்டு விஜய் பயந்து அந்த வரையறைக்குள்ள நின்றார். இவர் அப்படி கிடையாது. நன்சை நிலங்கள்ல இதுக்கு மேல எந்த விதமான இண்டஸ்ட்ரியும் வரக்கூடாது. நன்சைனா நெல் விளையிற இடத்துல. அதனால தான் நம்மளுக்கு காவிரி படுகைன்னு 26 லட்சம் ஹெக்டேர் நிலம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு. தெரியுங்க, இதெல்லாம் அண்ணா காரணம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை பண்றோம் அப்படின்னம்னா நம்மளோட வழியில அண்ணா தான் மூலம். இதை நம்மாடு வரை எனக்கு சொன்னது. மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யதார்த்தத்துல அதிகாரத்துல வரக்கூடிய ஆளா இவர் அப்படின்றத பார்ப்பாங்க. மக்களுக்கு ரொம்ப அதிகம் பேசுறோன்னு என்னைக்குமே நம்ப மாட்டாங்க. விஜயலட்சுமி விஷயம் பாத்தீங்கல்ல நீங்க. அப்புறம் அந்த விடயத்துல ஒரு கொடூரமான ஒரு விடயம் என்னன்னா, எனக்கு தெரியாது அது யாருன்னு அப்படிலாம் ஆரம்பிச்சாரு. எப்படி இருக்கு இந்த மாதிரிலாம் ஒண்ணு தலைவர்கிட்ட இருந்தாங்கன்னா புண்ணு போட்டுட்டு போடுவாரு. ஏன்னா அங்க அதான் முதன்மையானது. ஒழுக்கத்தான் அங்க வந்துட்டு பேசிக் குவாலிபிகேஷன். இங்க எல்லாம் எல்லாத்துக்குமே கிடையாது. இங்க வந்துட்டு ஆளுக்கு அப்புறம் உதயநிதியா அப்படி கேட்கலாம். அங்க வந்துட்டு மாற்று வேட்பாளரை பொண்டாட்டியே போடலாம். மாற்று வேட்பாளர் அவங்க பக்கத்திலே நிற்பாங்க. அவங்களும் உறுதிமொழி இருப்பாங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். இப்ப நாம் தமிழர் இருக்காங்க, நீங்களும் அந்த கட்சியில இருந்திருக்கீங்க. சீமான் அவர்கள் மக்கள் கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஏதாவது தவறு பண்ணா எனக்கு கள்ள தூக்கி அடிங்கன்னு சொல்றாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு கணத்துக்கிட்டே பேசிட்டு போயிடலாம், அவங்களே எழுச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓசி பஸ்ல எல்லாம் போறோம், எனக்கு ஓட்டு போடாதீங்க, நான் உங்களுக்கு ஏசி பஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் இந்த தரம் தாழ்ந்து பேசுறாரு, தடம் மாறுறாரு ஐயா சீமான். சீமானை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்சி, ஒரு பிரின்சிபல் பார்ட்டினா இதுக்கு நேர் எதிரானது. விளக்கத்துக்காக சொல்றேன், நான் ஒப்பிட்ட அளவுலாம் சொல்ல வரல. இங்க பிரின்சிபலும் கிடையாது, கட்டமைப்பும் கிடையாது. இவர் சொல்ற ஆளு அங்க போயிட்டு வேலை செய்யும். இது ஏன் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு சீமான். எல்லாமே நான் தான், இங்க எல்லாமே நான் தான், நான் சொல்றதுதான் கொள்கை, நான் சொல்றேன். இப்ப இதை நான் ஏதோ வெளியில சொல்லலாம் இல்ல. நான் ஒரு கட்சியில இருக்கும்போது நாம் தமிழர் ஆவணம் கட்சியினுடைய கொள்கை பிரகடனம் அது 2013 நினைக்கிறேன். அது அந்த மே 18 பெரிய இனப்படுகொலை நடந்த அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பேரணி நடத்தி கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் நடத்துறோம். பஞ்சாப்ல ஒரு தலைவர்லாம் வந்திருக்காரு. பெரும் கூட்டம், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தலை தான், டியூப்லைட்டுக்கு அப்புறமும் தலை தான். அப்படியாப்பட்ட கூட்டம். அதுல அவர் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டாரு, நான் தான் வாங்குறேன். அந்த புத்தகம் அவ்வளவு நல்லா எழுதப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா தமிழ் தேசியவாதிகளால் உருவாக்கப்பட்டது. அது தெளிவானது. அதுல கஷ்டம் நஷ்டம், அது இந்த அரசியல் இது எடுபடாது, சரிப்படாது, உரசல் ஏற்படாது, அந்த கதையெல்லாம் இல்லை. அவன் தமிழ் தேசியவாதின்றவன் புட்டு வச்சிருவான். இப்படிதான் இருக்குது யதார்த்தம், இதுல இருந்தா நம்ம எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான். அந்த மாதிரி போட்ட ஆவணம் அது. அந்த ஆவணம் எல்லாம் போட்டு கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர்றோம்.
கலெக்ஷன் அப்போ ஒரு 5 லட்ச ரூபா மேடையிலே ஆகுது எனக்கு. நான் தான் இப்போ ஹேண்டில் பண்றேன் கேஷ் இது ஃபினான்ஸை. கார்ல ஏறி உட்காந்துட்டு நாங்க விடுதிக்கு திரும்பும் போது நான் சொல்றேன், ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு இதை வந்துட்டு விகடன் வெளியிடுறதுக்கு தயாரா இருக்காங்க இதை பொது வழியில அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. எனக்கு அது நினப்புல இருந்தது, ஐயா இதை வந்துட்டு வேகமா அதை வெளியிடணும் அப்படின்னு. ஒன்று அதை தூக்கி முதல்ல குப்பையில போடுங்க அப்படின்றது. எப்போ 7:30-8 மணி போல வெளியிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை ஆவணத்தை தூக்கி குப்பையில போடு அப்படின்னா என்னங்க அப்படின்னா, நாம சொல்றதுதான் ஏன் கொள்கை, நாம பேசுறது தான் கொள்கை, மற்றதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னாரு. என் கூட மற்றவங்களும் இருந்தாங்க, ஸ்டன் ஆயிட்டாங்க. நான் சொன்னேன் எதுக்கு இந்த மாதிரிலாம் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாதுயா, நம்ம சொல்லணும் அவன் செய்ய, நம்ம பேசணும் அதான் அவனுக்கு செய்யணும், அவன் எவனா இருந்தாலும் சரி அதான் கட்சினாரு. நாம அப்படின்னு அவர் சொல்றாரு, என்னை அதான் அவர் சொல்றது தான் அது முடிச்சு போச்சு. ஸோ அன்னைக்கே நான் முடிவு எடுத்துட்டேன், ரைட்டு இது கிடையாது. இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? புரியுதுயா. ஒரு கட்சி அப்படின்னோம்னா ஒரு கட்சியினுடைய வந்துட்டு முதுகெலும்பே வந்துட்டு அதனுடைய கொள்கை பிரகடனம் தான். அந்த கொள்கை பிரகடனத்தை வச்சு தான் ஒரு கட்சியை வந்துட்டு மக்களும் பாவிப்பாங்க. இப்போ விஜய் ஆலயம் பாஜக கிட்ட பக்கம் போக முடியல, கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. எங்க கொள்கை பிரகடன மாநாடு, இந்த கொள்கை பிரகடனம் இந்த வார்த்தையெல்லாம் விஜய் மண்டையில ஏற்றி விட்டதே நான் தான். அங்க நடக்கிறது கொள்கை பிரகடன மாநாடு, விக்கிரவாண்டியில் நடக்கிறது கொள்கை பிரகடன மாநாடுன்னு ஏற்றி விட்டு அவர் கொள்கை பிரகடன மாநாடு, கொள்கை பிரகடன மாநாட்டில் சொல்லிட்டல, அவ்வளவுதான் முடியாது. இப்ப நீ நினைச்சனா தடம் பரல முடியாது. விஜய் பயந்து அந்த வரையறைக்குள்ள நின்றார். இவர் அப்படி கிடையாது, இவர் அப்படிலாம் கிடையாது. மதவாதத்தை சொல்லிட்டு விஜில்ல போயிட்டு நிக்கலாம், ஐயா மோடி, ஐயா ராகுல் அப்படிலாம் பேசிக்கலாம், எதுக்கு வேணாலும் பேசலாம். மேதகவி பிரபாகரன் அப்படின்றவர் என்ன, தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைமை தளபதி, சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் எல்டிடி. அவரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழீழ விடுதலை தான் பிரபாகரன், பிரபாகரன் தான் தமிழீழ விடுதலை, அப்படிதான் போவாங்க. அந்த பிரின்சிபல் தான் எங்களை ஈர்த்தது. அப்படிதான் ஒவ்வொரு விடயமும் வந்துட்டு கீழே வாதிக்கப்பட்டது. நல்லா இல்லை ஈடுபாடு கொண்டவன், அதெல்லாம் சம்பந்தப்பட்டவன். எப்படியாப்பட்டனா ஆயுத கையளிப்புன்றது வரும்போதே இங்க கன்சல்டேஷன் நடக்குது. யாரோட? கிட்டுவோட. நான் அதுல சம்பந்தப்பட்டவன். கேள்வி கேட்கிறேன், கிட்டு பதில் சொல்றாரு. இப்ப புரியுதுங்களா? இங்க நாம் தமிழர் கட்சியில நான் சொல்றதுதான் கொள்கை, நான் சொல்றதுதான் கட்சி, கட்சியினுடைய பொதுக்குழு இதெல்லாம் நான் தான் கூட்டணி. ஒரு சீமான் கூட்ட சொல்லல, எதுக்கு இதெல்லாம் அப்படின்றாரு. கூட்டாச்சுல நம்ம பேசுவோம் ஒரு 4 பேர் அவ்வளவுதான் அப்படின்றாரு. அல்ல அவங்கள இல்லைங்க பேச விடணும், அதெல்லாம் வேண்டாம் ஐயா, நீங்க தீர்மானத்தை எழுதுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க, அப்புறம் நான் பேசுறேன், முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு போட்டோம், அவ்வளவுதான். ஸோ சீமான் வந்துட்டு சொல்லக்கூடிய விடயங்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த படுத்துக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு மேல மிதக்கிறது. யதார்த்தத்துல இருந்து அவர்லாம் வந்துட்டு இயங்கல. அவருக்கு தெரியாது எது தடை எது அரசமைப்புன்னு. அதான் நான் வந்தேன்னா நெய்தல் படை, இவரு தமிழ்நாட்டுல அரசியல் பண்றாரு, இந்த தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்துல ஒரு அங்கமா இருக்குது. இவர் எப்படி நெய்தல் படை கட்டுவாரு, கடற்படை கட்டுவாரு? அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு 8.2% ஓட் பேங்க் வந்து உருவாக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, தமிழனுக்குன்ற ஒரு தனித்த கட்சி வேணும்னு நினைக்கக்கூடியவங்க ஓட்டு போடுவாங்க. சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க, தெரிஞ்சே ஓட்டு போடுவாங்க. கட்சிக்குள்ள இல்லைன்னா கட்சிக்கு வேண்டது ஓட்டு போடுவாங்க. என்னன்னா அப்படி ஒரு பிரின்சிபல், அதை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. சரியான கட்சி வரட்டும், அது வரைக்கும் சீமானுக்கு ஓட்டு போட்டு தொடக்கும். அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க யாரும் உள்ளலாம் வரமாட்டாங்க, காசு கூட கொடுப்பாங்க சீமானுக்கு. இன்னைக்கு அவர் எவ்வளவு வசதியா வாடுறாரு, எங்க இருக்கு அவருக்கு வருவாய்? எதுவுமே கிடையாது. அப்போ விஷயம் இவ்வளவுதான். அந்த இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் எல்லாம் பண்ணாங்க. நான் சொன்னேன், உங்களெல்லாம் வந்துட்டு சீமானு கூட ஓட்ட தடுக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். காரணம் என்ன? தமிழ்நாட்டு தமிழனுடைய ஆட்சி, அவ்வளவுதான். அது நாம் தமிழர் கட்சியினுடைய பிரின்சிபல். இப்ப விடுதலை சிறுத்தைகளோட 2வது கொள்கையை தமிழ் தேசியம் தான். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் உரிமை, தொழிலாளர் நலன், ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இது 5. அதான் நட்சத்திரம் 5. புரியுது? அப்படிலாம் இங்க இருக்க கேளுங்களேன், அதெல்லாம் கிடையாது. இங்க என்ன கொள்கை என்ன? சீமா. அதுக்கு என்ன அர்த்தம்? சீமா, எல்லாத்துக்கும் சீமா சீமா சீமானு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால இவரே எல்லாம் சொல்லுவாரு. அப்படி நான் வந்த ஜூன் மாசம் நான் வந்துட்ட உடனே எல்லாருமே மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன், விவசாயத்துல எல்லாரும் அரசு ஊழியா, எவ்வளவு சம்பளத்துக்கு? அரசு சம்பளம் வாங்கிட்டவன் என்ன பண்ணுவான்? நெல்லாம் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுப்பானா? என்னது? எதுவும் கிடையாது. அச்சு விடு. மற்ற எல்லாருக்கும் கூட அவங்களுடைய சொல்லின் மீது ஒரு கமிட்மெண்ட். 2வது அவர் கொண்டு தெரியும், என்ன ஒரு டெபாசிட்டை வாங்கி மேலே வரல. 3 எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ரைட்டா? இப்போ 4வது எலெக்ஷன் தான், 5வது எலெக்ஷன். அவங்க இன்னும் டெபாசிட் வாங்கல. இவர் எப்படி நாட்டில் ஆட்சி பிடிக்கிறது, மாத்துறது, ஐடியல் இதெல்லாம் பற்றி பேசலாம்? அண்ணா அப்படி பேசினாரு. முதல் இதுலயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 தொகுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லையே. 50 சீட்டு சொல்லவே இல்லையே. 67 எலெக்ஷன் அப்போதான் அவர் சொல்றாரு ருப்பியா மெஷர். ஏன்னா அப்போ அரிசி பஞ்சம் இருந்துச்சு, ரூபாய்க்கு படி அரிசி அப்படின்னாரு அவரு.
அது போடுறது எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது அவருக்கு தான் தெரியும். ஆனால் அண்ணா ஒன்று பண்ணார், நன்சை நிலங்களில் இதுக்கு மேலே எந்த விதமான இண்டஸ்ட்ரியும் வரக்கூடாது அப்படின்னாரு. நன்சைனா நெல் விளையிற இடத்துல. அதனால தான் நம்மளுக்கு காவிரி படுகைன்னு 26 லட்சம் ஹெக்டேர் நிலம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குது தெரியுங்க. இதெல்லாம் அண்ணா காரணம், அண்ணா வெளியிட்டதான் காரணம். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்மளோட வழியில் அண்ணா தான் மூலம். இதை நம்மாடு வரை எனக்கு சொன்னது, ஐயா நீ வந்துட்டு இன்னார்கிட்ட போ, அவர்கிட்ட அது இருக்கு, அதை வாங்கி அதை பண்ணு, அந்த சட்டத்தின்படி பேசு, அப்படிதான் ஐயா சொன்னார் நம்மாழ்வார். 600 கிலோமீட்டர் மனித சகிரி போராட்டம் மரக்காணம் டு ராமேஸ்வரம் நடத்தணும். எப்படி நடத்தணும்? அதுக்கப்புறம் அலர்னார்னு அங்கே இருந்துட்டு தர்மேந்திர பிரதான் அன்னைக்கு பெட்ரோலிய அமைச்சர் என்ன சொன்னான், தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத எதையும் நாங்கள் வந்து அவங்க மேலே திணிக்க மாட்டோம் அப்படின்னா அஷூரன்ஸ் கொடுத்தான். இங்கே 6 மணிக்கு முடிக்கிறோம், 7 மணிக்கு அவன் சொல்கிறாங்க. ஏன்னா 6 லட்சம் பேர் கலந்துக்கிட்டது. 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தில் 6 லட்சம் பேர் தான் கலந்துக்கிட்டோம். ஆனால் அவ்வளோ பெருசு எப்போ நடந்ததே இல்லை தமிழ்நாட்டில். அப்போ இதில் எங்கே இருக்கிற சீமான்? புரியுது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி, அப்போ இவருடைய அரசியல் அப்படின்றது என்னன்னா வாய் அரசியல். இவர் பேசுவார், அது கேட்பாங்க, அதோட அது முடிஞ்சு போச்சு. கேட்டு கேட்டு கடைச்சிட்டாங்கன்னா வெளில போயிடுவாங்க. இல்லையா சரிதான் போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டாம். ஒரு இது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சைக்கிளில் தண்ணி பாட்டுக்கு தொட்டியில் ஊற்றிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பதில் வெளியேறிக்கிட்டே இருக்கும், தொட்டி நிரம்பி அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து தேர்தலில் போட்டிட்டு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ வந்து ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே சீமானால ஆக முடியல. இந்த எலெக்ஷன் வந்து சீமான் வந்து எம்எல்ஏ ஜெயிப்பார்னு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யதார்த்தத்தில் அதிகாரத்தில் வரக்கூடிய ஆளா இவர் அப்படின்றத பார்ப்பாங்க. மக்களுக்கு ரொம்ப அதிகமாக பேசுகிறோன்னு என்னைக்குமே நம்ப மாட்டாங்க. இப்போ எடப்பாடியினுடைய 10,000 எடப்பாடியினுடைய ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துட்டு வேவாதங்க. செஞ்சவன் என்ன அவன் என்ன சொல்கிறான், செஞ்சவனை தான் நம்புவாங்க, இன்னொருத்தரை நம்பவே மாட்டாங்க. எங்கேயே அந்த நிலம் இருக்குது, அங்கே என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. இல்லை, இப்போ தொடர்ந்து வந்து நம்மளால வந்து ஒரு டெபாசிட்டே வாங்க முடியல. இது எல்லாமே வந்து சீமானும் பார்த்துருப்பாரு. அப்படி இருந்தும் தொடர்ந்து அதே ரூட்லயே போறாங்க, ஒரு ரூட்டும் மாற்ற மாட்டாங்க. அது நீங்க அரசியலா பாக்குறீங்க, கொஞ்சம் வணிகமா பாருங்களேன். அவரளவு நல்லதானே இருக்குது. இல்லை, இப்போ அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை போயிடுது. அப்புறம் வேற ஒரு கூட்டம் வரும், இவன் போயிடுவான், அவன் போனான், அண்ணன் போனான், தின்னகாலி அப்படின்னு அடுத்தவன் வருவான், அப்புறம் அவனும் போயிடுவான். சீமானுக்கு எதுவும் பர்மனெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. இவர் சொல்லுவார் எல்லாம், அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. பண்பாட்டை பத்தி பேசுவார், பண்பாடே இருக்காது. விஜயலட்சுமி விஷயம் பாத்தீங்கல்ல நீங்க. அப்புறம் அந்த விடயத்துல ஒரு கொடூரமான ஒரு விடயம் என்னன்னா, எனக்கு தெரியாது அது யாருன்னு அப்படின்லாம் ஆரம்பிச்சார் இவரு. இந்த மாதிரிலாம் ஒண்ணு தலைவர்கிட்ட இருந்தாங்கன்னா தொப்புன்னு போட்டுட்டு போயிடுவாரு. ஏன்னா அங்க அதான் முதன்மையானது. ஒழுக்கத்தான் அங்க வந்துட்டு பேசிக் குவாலிஃபிகேஷனு. இங்கெல்லாம் எல்லாத்துக்குமே கிடையாது. இது ஃப்ரீ, எதை வேணாலும் புழுவலாம். இங்க வந்துட்டு ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியா அப்படின்னு கேட்கலாம். அங்கே வந்துட்டு மாற்று வேட்பாளரை பொண்டாட்டியே போடலாம். மாற்று வேட்பாளர் அவங்க பக்கத்துலேயே நிற்பாங்க, அவங்களும் உறுதிமொழியாக இருப்பாங்க. எவ்வளோ உஷாராக இருக்கிறாங்க பாருங்க இவங்களாம். இல்லை, இப்போ இது எப்படி சொல்றதுன்னா, அதெல்லாம் ரொம்ப தமாஷு. நீங்கள் திருப்பி நீங்கள் சொல்லவே வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹாலோ, எதுவுமே இல்லை, உள்ளீடற்ற ஒரு கட்சி. அது எதுவுமே கிடையாது. கொடி இப்படின்னுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது அங்கத்தையோட சரி. நான் 4 வருஷம் கூட இருந்திருக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஒரு கட்சி அது பரவலாக போகணும், வியாபிக்கணும் அப்படின்னோம்னா அமைப்பு ரொம்ப முக்கியம், கட்டமைப்பு முக்கியம், பிரின்சிபல் ரொம்ப முக்கியம், நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் வழிகள் ரொம்ப முக்கியம், செயல்பாடு ரொம்ப முக்கியம். ஆனால் எதுவுமே கிடையாது. நான் வரேன், நான் பேசுகிறேன் அதான் அவர் சொல்லுவார். எப்படி வேறு எதுவும் கிடையாது. இப்போ இது ரொம்ப நாள் எடுபடாது மக்கள்கிட்டயுமே வந்து எடுபடாது தான். அது பாட்டுக்கு வணிகம் வர்த்தகம் ஓடிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். எப்போ பாருங்க, அவர் வந்து பல கட்சி அவர் நாடி இருக்கிறாங்க கூட்டணிக்காக. நான் யார்கிட்டையும் கூட்டணி இல்லை, ஆனால் எல்லாரோடையும் பேசுவார். திமுக எதிர்ப்பு, ஸ்டாலின் வீட்டை போயிட்டு உட்காருவார். அண்ணா திமுக எதிர்ப்பு, வாங்கண்ணே அப்படின்வாரு. பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, எல்லாம் எதிர்ப்பு. அங்கே போயிட்டு சொல்லுவார், பார்ப்பன கடப்பாறை வச்சுட்டு இடி பண்ணுவார். புரிஞ்சுச்சா? அவ்வளோதான். அரசியல் அப்படின்றது வந்துட்டுங்க முழுக்க தமிழ் தேசியம் அப்படின்றது ஒரு பண்பாட்டு அரசியல் தான். அது தமிழருடைய வாழ்வாதாரங்கள், தமிழ் மொழி, தமிழருடைய பண்பாடு, அதனுடைய பாரம்பரியம் எல்லாமே. அப்புறம் அரசியல், உரிமை அரசியல், இறைமை. இதில் எதையுமே வந்துட்டு சீமான் காப்பாற்றுனதே கிடையாது. ஈழ பிரச்சனை அவரை பொறுத்த வரைக்கும் என்னது ஈழ பிரச்சனை, அதை முன்னெடுக்கிறத அவர் என்ன செய்வார். 18ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷனு,
நவம்பரில் ஒரு ஃபங்க்ஷன், 27ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். என் அண்ணன் முடிஞ்சு போச்சு, வேறு எதுவுமே கிடையாது. அது ஒன்று தெரியாத புரிஞ்சுக்கிறேன் எல்லாத்தையுமே, அப்படிலாம் கிடையாது. அது ஒரு வழி செயல்பாடு இருக்கணும், அது முன்னெடுக்கணும், இப்போ இருக்கிற சூழலை ஏதாவது வலியுறுத்தணும். இப்போ சட்ட ரீதியாக கூட வைகோ போராடுறாரு, இவரெல்லாம் அந்த மாதிரிலாம் போராட்டம்லாம் பண்ண மாட்டாரு. நான் பார்த்துருக்குறேன் என் கிட்ட இருந்து, ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றிகள் ஐயா, தெரியாத பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா.